குமரன் சிறப்பு பள்ளியின் 24வது ஆண்டு விழாவுக்கு வருகை புரிந்துள்ள ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் கண்ணின் கருமணிகளான மாணவ செல்வங்களுக்கும் என் இனிய காலை வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நான் நிறைய எழுதி எடுத்துட்டு வந்திருக்கேன், ஆனால் டைம் இல்லைன்னு சொன்னாங்க. ஒரு திருக்குறளோட என்னோட உரையை நான் தொடங்குறேன். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்பது வள்ளுவன் வாக்கு. இந்த வேலையை இவங்க தான் செய்ய முடியும்னு தெரிஞ்சு அவங்க கிட்ட அந்த வேலையை ஒப்படைக்கிறோம். அதுதான் அதோட பொருள். இது சிறப்பு குழந்தைகளின் பெற்றோராகிய நமக்கும் ஆசிரியர்களுக்கும் பொருந்தும். நம்ம எல்லாம் யோசிப்போம், இந்த குழந்தை நமக்கு கிடைச்சிச்சே, வெளியே போனா சொசைட்டில நம்மளுக்கு மரியாதை இல்லை, எல்லாரும் நம்மளை காட்சி பொருளா பாக்குறாங்க, அப்படியெல்லாம் நம்ம நினைக்க கூடாது. கடவுள் நமக்கு ஒரு கிரெடிட் கொடுத்துருக்காரு. இந்த வேலையை இவங்க தான் கரெக்டா செய்வாங்க அப்படின்னு தெரிஞ்சு இந்த குழந்தைகளை நம்ம கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. நம்ம இந்த குழந்தைகளை சாபமா நினைக்காம ஒரு வரமா நினைச்சு அவங்க கிட்ட இருக்கிற திறமைகளை வெளிப்படுத்தி கொண்டு செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். இதுக்கு இந்த தலைமை ஆசிரியர் அவர்கள் பத்தி நான் ஒரு சில வார்த்தைகள் கூற விரும்புகிறேன். மிஸ் அவங்களுக்கும் நிறைய கஷ்டம் இருக்குங்க, எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. ஆனா அவங்க ஒரு இரும்பு பெண்மணி, அவங்க கிட்ட ஒரு போராட்ட குணம் இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, எதை கண்டு அஞ்சவே மாட்டாங்க. எப்பவுமே அவங்க கிட்ட ஒரு வைப் இருக்கும், எனர்ஜியோட இருப்பாங்க. முகம் சோர்ந்து நம்ம பார்க்கவே முடியாது. நமக்கு இது வந்துருச்சு, இதை கடந்து நம்ம போனோம் அப்படின்னு அவங்க முயற்சி எடுத்ததால தான் இந்த 24 வருஷம் இந்த ஸ்கூலை அவங்க சிறப்பா ரன் பண்ண முடியுது. இல்லைன்னா அவங்க துவண்டு போயிட்டு இருந்தாங்கன்னா அவங்க ஒரு மூலையில தான் உட்காந்துருக்கணும். நம்மளாம் அந்த குழந்தைங்களை எங்க எடுத்துட்டு நம்ம வெளிப்படுத்துவோம் அவங்க திறமைகளை. அதே மாதிரி அவங்களுக்கு உறுதுணையா இருக்கிற சாரை நம்ம சொல்லியே ஆகணும். ஒரு பெண்மணி சிறப்பா செயல்படுறாங்க பொது வாழ்க்கையில அப்படின்னு சொன்னா அவங்க கணவர் அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் இருந்தா மட்டுமே முடியும். திருமணத்துக்கு முன்னாடி நம்ம பேரண்ட்ஸ் சப்போர்ட் நமக்கு தேவை, திருமணத்துக்கு அப்புறம் கணவர் சப்போர்ட் நம்மளுக்கு ரொம்ப தேவை. மிஸ்ஸுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு பாராட்டையும் தனக்கு கிடைச்ச மாதிரி அப்படியே பெருமிதம் கொள்வார் சாரு. இந்த நேரத்துல நான் அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி எங்க எல்லா டீச்சர்ஸுமே மஞ்சுளா மிஸ் என்ன பண்ணுவாங்க, ஃபுல் டான்ஸ் ஆடுவாங்க. 10 சாங் இருந்தா 10 சாங் அவங்க மனப்பாடமா டான்ஸ் ஆடுவாங்க. அதனாலதான் அந்த குழந்தைங்களும் சிறப்பா செய்ய முடியுது. எங்க பையனோட கிளாஸ் டீச்சர் காளீஸ்வரி மிஸ் பத்தி நான் சொல்லணும். அவங்களுக்கும் நிறைய கஷ்டம் இருக்கு. எப்பவுமே சிரிச்சு சந்தோஷமா இருப்பாங்க. அவங்கள பார்த்தோன்னா அவங்க எனர்ஜி நமக்கு வந்துடும். இப்ப என் குழந்தை இந்த ஒரு வருஷமா டெய்லி அவனை பிராக்டிஸ் பண்ணி வீடியோஸ்லாம் எனக்கு அனுப்பிட்டே இருப்பாங்க. என்னையும் என்கரேஜ் பண்ணுவாங்க, பர்மிஷமா சீக்கிரம் இந்த மாதிரி பண்ணுங்க, இது செய்யுங்க, அது செய்யுங்கன்னு. எது நான் ஒரு ஹெல்ப் கேட்டாலும் முகம் சுழிக்காம சிரிச்ச முகத்தோட சொல்லுவாங்க. அதனாலதான் எங்க பையன் இன்னைக்கு இந்த பாட்டை இப்படி பாட முடிஞ்சது. அவங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. நேரமின்மை காரணத்தால நீங்களும் உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா இந்த ஸ்கூல் இவ்வளவு தூரம் நடக்கவே நடக்காது. நான் ஒவ்வொரு முறையும் பார்ப்பேன், மிஸ் சின்னதா உங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணா கூட அதை நீங்க முன்னெடுத்து ரொம்ப பெரிய வேலையை முன்னெடுத்து இங்க காத்திருந்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்றீங்க. தொடர்ந்து அவங்க முன்னேறதுக்கு நீங்க தொடர்ந்து உங்க சப்போர்ட்டை தரணும். இந்த ஸ்கூல் ஒரு நேஷனல் லெவல்ல பெரிய ஸ்கூலா வரணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.